இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். இந்த உலக வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவர்களுடைய உதவியை தேடி அதையே நாடி நம்புகின்றவர்கள் அநேகர். ஆளுகை செய்கிறவர்களை பிரியப்படுத்தும் போது தங்களுக்கு உதவிகள் நியாயங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருப்பவர்களும் அநேகர் உண்டு. தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய பாதுகாப்பிற்காக, தங்களுடைய உயர்ந்த பதவிக்காக, தங்கள் காரியங்களை எளிதாக நடத்த பெரிய அதிகாரிகளின் தயவை நாடி பயத்துடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. மனிதர்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போனவர்களும் உண்டு. அவர்களுடைய உதவி ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். அவர்களுக்கு வேலை பழுவானால் உதவி கேட்டவர்களையே மறந்து விடுவார்கள். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று நாம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகிறவர். நம்முடைய உதவிக்காக, நியாயங்களுக்காக நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கும் போது சரியான நேரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். இதை குறித்து வேதத்திலே கூறப்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை நாம் தியானிப்போம். வேதத்திலே இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலான 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு என்கிற பெர்சிய ராஜாவின் நாட்களிலே சம்பவித்த இந்த சம்பவத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்காக எப்படி நியாயம் செய்தார் என்று நாம் வேதத்திலிருந்து தியானிப்போம். இதே போல ஆண்டவரை தேடுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நியாயம் செய்வார். யூத ராஜசிங்கம், யூதருக்கு ராஜா என்று இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டு. ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததியில் வரும் யூத சந்ததியிலிருந்து தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். யூத ஜனங்கள் அழியாமல் பாதுகாக்க ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை அவர்களுக்கு தந்து அவர்களை காப்பாற்றினார். ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமான் என்பவனை தன்னிடத்தில் உள்ள எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். ஆமான் அரண்மனைக்குள் நுழையும் போது ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். மொர்தெகாய் ஆமானை நமஸ்கரியாததை கண்டபோது ஆமான் மூர்க்கம் நிறைந்தவனானான். யூதர்கள் ஆண்டவரை தவிர மற்ற மனிதர்களையோ சொரூபங்களையோ நமஸ்கரிக்க மாட்டார்கள். 10 கட்டளைகளை கை கொண்டிருப்பார்கள். மொர்தெகாய் யூத குலம் என்று ஆமான் அறிந்து கொண்டான். மொர்தெகாயை மட்டும் அழிப்பது அவனுடைய பார்வைக்கு மிகவும் அற்பமாக தெரிந்ததால் எல்லா நாட்டிலுள்ள எல்லா யூத ஜனங்களையும் அழிக்க வகை தேடினான். ஆமான் ராஜாவிடம் சென்று, ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் சிதறுண்டு இருக்கிறார்கள். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கஜானாவிலே 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி கொடுப்பேன் என்றார். ராஜா தன் கையில் உள்ள மோதிரத்தை எடுத்து முத்திரை போட்டு சகல யூதர்களை கொல்லவும் கொள்ளையிடவும் சகல நாட்டிற்கும் பிரசித்தம் பண்ணினான். நடந்த எல்லாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து சகல யூதரோடும் கூட 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணினார்கள். ஒரு நாள் இரவிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னார். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளியாகிய ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று வாசித்தார்கள். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்த ஆமான் அதற்குள்ளாக மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்து அதிலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையிலே வந்திருந்தார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி,
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன்னுடைய மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களின் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதிகளிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாக நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தேகாய்க்கு அந்த பிரகாரமே செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். பின்பு ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேகாய்க்கு கொடுத்தார். அப்பொழுது மொர்தேகாய்க்கு ராஜ வஸ்திரம் தர்ப்பிக்கப்பட்டது. யூதனாகிய மொர்தேகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். அவனுடைய மேன்மையை பற்றி மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புத்தகத்திலே வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு உதவி தேவைப்படுகின்ற தருணங்களில் ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுவோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான பாதுகாப்பை தந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தருடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்க போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளெஸ்ஸட் டே.